அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவியினுடைய வீட்டுக்கு எம்பி கனிமொழி அவர்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு போனப்போ அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் சுற்றி வளைச்சி 2 நாளா எங்க போனீங்க, கொலை நடந்து இத்தனை நாள் ஆச்சு, ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இப்போ வரைக்கும் ஏன் குற்றவாளிகளை பிடிக்கல, நீங்கள் இப்போ எதுக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே அங்கே நிற்க விடாம திருப்பியே போக வச்சிருக்காங்க. மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கனிமொழி அவர்கள் அப்படியே நழுவி போகக்கூடிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவிட்டு வருது. கடந்த 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் தான் மாணவி வந்து காணாமல் போகிறாங்க. அப்போ காணாமல் போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் தேடி அதுக்கப்புறமா வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அவர்கள் 14 மணி நேரம் கழித்து அந்த புகாரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெற்றோர்கள் தரப்பு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் முன்கூட்டியே வந்து புகார் எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணை இன்னைக்கு ஒரு அளவு உயிரோட நாங்கள் காப்பாற்றிருக்கலாம், எங்களோட பொண்ணு உயிரை மட்டுமாச்சும் நாங்கள் காப்பாற்றிருப்போம், அது கூட முடியாமல் போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரொம்ப கோவத்தோடு போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல் கட்டமாக அந்த பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே உள்ள உறவினர்களாக இருக்கட்டும், அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், இப்போ அதையும் தாண்டி ஒட்டுமொத்த தூத்துக்குடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காலமாக மாறி நிற்குது. இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அரசாங்க தரப்புலேருந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீடாக ஒரு 10 லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி குற்றவாளிகளை எப்போ நீங்கள் பிடிப்பீங்க அப்படிங்கிறதான் அவர்களுடைய ஒரே கேள்வி. ஏன்னா 4 மணி நேரத்தில் சில மணி நேரங்கள் நாங்கள் இன்னும் குற்றவாளியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் வந்து வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 10 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறதா அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் வந்து சாலை மறியல் போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், பல்வேறு பகுதிகளில் இப்போ சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாமே இந்த போராட்டங்களுக்கு வந்துட்டாங்க, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி பொதுமக்கள்லாம் ஒரு உச்சபட்சமான ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி வந்து உங்க வீட்டு ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா நீங்க இப்படிதான் வந்து வழக்கு தாமதமா எடுத்து நீங்க இந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க. என்னையா தப்பு பண்ணுச்சு, சட்டம் ஒழுங்கை கேட்கக்கூடிய தகுதி நாக்கிட்ட ஒரு நாக்கிட்ட தகுதியற்ற ஒரு எம்எல்ஏ எம்பி எதுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள களத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து கேள்வி கேட்கப்படுது, அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிளர்ச்சி கொண்டு போராடுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிரச்சனை குறித்து வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்பயாவினுடைய சம்பவம் தான் நடந்துச்சு. ஆனால் இங்கே வந்து தினம் வந்து பல நிர்பயாக்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பல்வேறு நபர்கள் இந்த பிரச்சனை குறித்து வந்து ரொம்ப தீவிரமாக சமூக வலைதளங்களையும் பதிவிட்டு இருக்காங்க. குழந்தை என்னடா பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு அழுது அந்த உறுப்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளட், அவங்க பெற்றோர்கள் வந்து அதிர்ச்சியா இருக்காங்க, என்னடா அது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பதுங்கி இருந்திருக்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்களுக்கு வந்து பாலியல் குற்றம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு? இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பே கிடையாதா? இது வந்து நிறுத்தவே முடியாதா? நம்ம வந்து எப்படிதான் இருக்குது இந்த உலகத்துல? இந்த தமிழ்நாடு அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கு புரியல. குற்றவாளியை கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும், அப்ப வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. என்ன ஆட்சி நடக்குது? இதுக்கு தீர்வே கிடையாதா? பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? இது எல்லாமே நம்ம எதுக்கு வந்து தனித்தனியா வந்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி, அதாவது இப்போ திமுக அரசுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊடகங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாக வந்து வெளியிட மாட்டாங்க, இல்லை அது ஒரு விவாத பொருளை மாற்ற மாட்டாங்க. ஆனால் இது விவாத பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து திட்டமிட்டு அவர்கள் எவ்வளோதான் வந்து மறைக்க முற்பட்டாலும், இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கை வந்து எடுக்காமல் இருந்தாங்க பாருங்கள், உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த வழக்கை வந்து எடுக்காமல் இருந்த விளாத்திக்குளம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்த ஒரு வழக்கில் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஏதோ இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் காவலர் மட்டும் தப்பு பண்ணுறார் அப்படின்றது கிடையாது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களில் இந்த சிக்கல் இருக்கிறதா பொதுமக்களே வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடந்த 48 மணி நேரத்திற்கு முன்னாடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 12 பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடமா வந்து மாறிக்கிட்டு வருது அப்படின்ட்டு இதெல்லாம் உதாரணம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான
அந்த எத்தனை குற்றங்கள் நடக்குது அப்படின்றதுக்கான பட்டியல் இருக்கும் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதை நம்ம டேட்டாவோட எடுத்து நம்ம காட்ட முடியும். அதாவது கடந்த 2021, 22, 23 பார்த்தீங்கன்னா கடந்த 2018, 19, 20 விட எவ்வளோ தூரம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூறு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து இப்போ வந்திருக்கு. அப்போ இதற்கு வந்து திமுகவினுடைய அரசை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வழக்கு அதிகமாச்சு அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வந்து அதிகப்படியாக பதிவு செய்யப்படுதுன்னு அர்த்தம். அதாவது அதிகமாக எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா குற்றங்கள் குறையும் தானே அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இது என்ன கணக்காக இருக்குன்னா, தவறுகள் வந்து நடக்காமல் பார்த்துக்கங்கன்னு சொன்னால் நடக்கிற தவிர நாங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, இதே கடந்த ஆட்சி காலத்தில் ரிப்போர்ட்டே பண்ணாமல் விட்டுருவாங்க, இப்போல்லாம் ஆக்ஷன் கரெக்டாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கை பதிவு பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு சாதனையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ தூரம் வழக்கு நடத்தப்படுது, இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து தீர்ப்பு வழங்குற அளவுக்கு இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க, சார்ஜ் ஷீட் முதல்ல எத்தனை வழக்குகளில் ஃபைல் பண்ணப்படுது அப்படிங்கிறதே வந்து ஒரு தெரியாத கேள்விக்குறியாக தான் இருக்கும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது கம்மியாக இருக்கும், எஃப்ஐஆர் போடுறது கூட அதிகமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இப்போ அதிகப்படியான குற்ற சமூகம் நடக்கிறது அப்படின்றதுக்கு ஊடக செய்திகளே சான்று. நாம் வந்து தனிப்பட்ட முறையில் போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. தினந்தோறும் வந்து செய்திகள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்தே தெரிஞ்சு கொள்ள முடியும். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான லாபி வந்து டிஎம்கே வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த செய்திகள்லாம் வந்து வெளியே வரணும், எதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாத செய்திகளை வந்து வெளியே வராமல் தடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு டீம் இருப்பாங்க. அப்படி தாண்டியும் சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து எவ்வளோதான் வந்து கனிமொழி நேரடியாக அனுப்பி நம்ம ஆறுதல் சொல்லி இந்த பிரச்சனையை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், அப்படியே ஸ்மூத்தாக வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நம்ம நிவாரணம் அறிவிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மக்கள் அமைதியாகவும் நினச்சிருப்பாங்க. நம்ம பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படின்னா காவல்துறை அனுப்பி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு அவர்கள் கலைந்து போயிடுவாங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் எதற்குமே வந்து மக்கள் துளியும் வந்து அசரவே இல்லை, விடாப்படியாக நிற்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் நீதி வழங்கியே ஆகணும், குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நபர் ரொம்ப ஆதங்கமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எவ்வளவு கொடூரமாக இந்த பொண்ணை வந்து அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதற்கு நிகரான தண்டனை வந்து அவருக்கு கிடைக்கணும், அது நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை நாங்களே கூட கொடுப்போம், நீங்கள் வந்து அந்த குற்றவாளியை பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு வந்து அவர்கள் அவ்வளோ ஆதங்கத்தில் வந்து இருக்கிறாங்க, அந்த அளவிற்கு அவர்கள் ரொம்ப மன உளைச்சலில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ கனிமொழி நேரடியாக போய் பார்த்தது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெற்றோர்களை வந்து பார்த்து பேசினாங்க. இந்த இடத்துல அவர் போய் பார்க்கணும், அவர்கள் கூட நிற்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம வந்து பாராட்டணும், அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதே கனிமொழி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தை பார்த்து என்னென்ன கேள்விகள்லாம் எழுப்புனாங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இல்லையா? அதாவது இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான விதவைகள் இருக்காங்க, அதற்கு காரணமாக இருக்கிறது டாஸ்மாக் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு நாம அதான் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குற்றங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது, 2 வயசு பெண் குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கிறது போதை. ஒன்று மது போதை, இல்லைன்னா கஞ்சா போதை, இந்த 2 தான் இருக்குது. அப்போ இதை வந்து ஒழிப்பதற்கு திமுக பொறுப்பேற்றதற்கு பின் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ வந்து மதுபான கடைகளை வந்து படிப்படியாக குறைச்சிருக்காங்களா? ஏன்னா குறைப்பேன்னு சொன்னாங்க. அதாவது 2016 வந்து பகிரங்கமாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிறத தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. 2021 வந்து மதுக்கடைகள் எண்ணிக்கையை நாங்கள் குறைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் குறைச்ச மாதிரி தெரியலையே. எத்தனை மதுக்கடைகளை வந்து இவர்கள் வந்து குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, அது வந்து கேள்விக்குறி தான். அப்போது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான நோக்கத்தில் தான் போகிறாங்களே தவிர குறைக்கிறதுக்கானது. அதே மாதிரி அரசாங்கம் தடை செஞ்சுருக்கக்கூடிய அந்த கஞ்சாவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே இப்போ புழக்கத்தில் தான் இருக்குது. மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கேட்டோம்னா கஞ்சா வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். அதாவது ஜீரோ கல்டிவேஷன், நாங்கள் வந்து எதையுமே உற்பத்தி பண்ணல, வெளியே இருந்து யாரோ கொண்டு வித்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே இருந்து நம்ம மாநிலத்தில் தான் விற்கிறாங்க. இப்போ நீங்கள் மொத்தமான கிலோ கணக்கில் பிடிக்கிறீங்க, அப்பப்போ செய்திகள் வருது. அப்போ பிடிக்கிறீங்கன்னா யார்கிட்ட இருந்து வருது, அந்த கஞ்சா எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுதுங்கிற நெட்வொர்க்கு நம்ம கேஷ் பண்ணணும் இல்லையா? அது பண்ணுறாங்களான்னா அது பண்ணுறது இல்லை. அப்போது கஞ்சா புழக்கமும் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. மதுபானத்திற்கு அடிமையாகக்கூடிய நபர்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதன் மூலமாக குற்ற சம்பவங்களும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிற விஷயம். ஏன்னா ஒரு குற்றத்தில் ஈடுபடுறவங்க குற்றவாளி மட்டும் இல்லை, அவர்கள் வந்து ஒரு போதைக்கு அடிமையான நபராகவும் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் போதையில் மட்டும்தான் நடக்குது. சுய நினைவில் இருக்கும்போது பல விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் ஒரு போதையில் இருக்கும்போது எதை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி சம்பவத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி கடத்தி கொண்டு போகப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இதில் வந்து பல பேர் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்றது அந்த பெட்ரோல் தலைவர் குற்றச்சாட்டு. ஏன்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டு சம்பவம் நடக்குது, புதன்கிழமை காலையிலேருந்து ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டு தான், நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, பகலையும் தேடுறாங்க. புதன்கிழமை பகலில் நாங்கள் ஏற்கனவே தேடி ஒரு இடத்துல பார்த்தோம், அங்கே இல்லை,
மறுபடியும் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறோம், அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் உடல் கிடக்குதுன்னு சொல்லி அவரோட தாயார் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு அவர்கள் போல அங்கிருந்து அந்த சிறுமியை வந்து தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அதை கொலை பண்ணிட்டு திருப்பி பாடி இங்கே கொண்டு போட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அவர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து நம்ம தப்பிக்காம ஒரு தப்பு பண்ணிடலாம், நம்ம மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றத பார்க்கணும். இன்னொன்று தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உரிய முறையில் பெற்றுத்தரணும். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டால் மரண தண்டனை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு கீழ்கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்படியே வந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போயிட்டு அதை வந்து ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அது வந்து ஆயுள் தண்டனை மாற்றிக்கிறாங்க. அந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவான காலங்கள் எடுக்கப்பட்டு திருப்பி விடுதலையே பெற்றுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து இன்னுமே வந்து கூடுதலாக சிறப்பு சட்டங்கள் இயற்றணும். முதல்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் போயிட்டு ஒரு வழக்கை பதிவு பண்ணுறதுக்கு ஏற்ற அந்த அணுகுமுறையை சுலபமாக்கணும். இவர்கள் போயிட்டு வழக்கு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா துரிதமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தில் மக்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம் ஏற்பட்டிருக்குது அரசு மேலே. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே அதிகப்படியான செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்குது. 12 வயசு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, 2 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு இவ்வளோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணு எங்கேயாச்சும் யார் கூடயாச்சும் போயிருப்பாங்க, எதுவும் தப்பாலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போது அவர்களுக்கு செய்தி தெரியலையா, இல்லை உங்கள் குழந்தை தானே எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையான ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நீங்கள் தூத்துக்குடியில் இந்த அளவிற்கு வந்து மக்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடியில் வந்து கனிமொழி அவர்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே இருக்கவும் செய்கிறாங்க எம்பியா. அப்போ அவர்களுக்கே வந்து நேரடியாக இவ்வளோ கேள்விகள் எழுப்பப்படுது அப்படின்னா மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. யாரை கேள்வி கேட்கணும், யாரினுடைய தவறுகள் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் இது காவல்துறையினுடைய அமைச்சர், நமக்கு முதலமைச்சர் அவர் தான் காவல்துறை அமைச்சரும் கூட. அப்போ அவர் வந்து எவ்வளோ எந்த அளவிற்கு வந்து இந்த காவல்துறையை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும், மக்கள்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவர்கள் வந்து இருந்திருக்கணும். காவல்துறை வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா ஒரு தவறாகவே சம்பவம் நடந்துருச்சாலும் கூட இவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். சரி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கோவம் வேற பக்கம் திரும்பி இருக்கும். ஆனால் இங்கேயே வந்து சிஸ்டமாக சரியாக அவங்க வேலை பார்க்கல, ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு லேட் அப்படிங்கும்போது தான் மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. இது மாதிரி பல சம்பவங்கள் நீங்கள் நான்கு நேரம் அந்த இரட்டைக்குலை நடந்துச்சு இல்லையா, அந்த இரட்டைக்குலை சம்பவத்திலேயே ஒரு நபரை வந்து உடனடியாக கொண்டுடுறாங்க, இன்னொரு நபர் வந்து துரத்தி போய் கொள்றாங்க. அப்போ அந்த துரத்தி போன தூரம் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர். அப்போ அவ்வளோ தூரம் துரத்தி போய் கொல்ற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு டைம் இருக்குது, அவர்களுக்கு அந்த ஒரு கேப் கிடைக்குது. அப்படின்னா அப்போ துரிதமாக வந்து காவல்துறை செயல்படலை அப்படின்றதையே நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக வந்து சரி பண்ணணும். அதை முதலமைச்சர் அவர்கள் தான் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாம் துறை இருக்குது. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணணும். அவர் பண்ணுவார் அப்படின்னா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.